நிஷாந்தி. நான் வந்து மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட ஓல்ட் ஸ்டூடெண்ட். என்னோட பேட்ச் வந்து ஃப்ரம் 2008 to 2011 தான் நான் பாஸ் அவுட் ஆனேன். அண்ட் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயரில் கொஞ்சம் ஷிவரிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய சப்போர்ட்டிவிட்டி ஸ்டாஃப்ஸ் கிடைச்சாங்க. எல்லாரோட சப்போர்ட்டில் நல்லா இருந்துச்சு. காலேஜ் லைஃபே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் அந்த ஃபியர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் இயரில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேருந்து எல்லா இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். தென் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக யூனிவர்சிட்டி 6th ரேங்க் எடுத்து பாஸ் அவுட் ஆனேன். அண்ட் அதுக்கப்புறம் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்காக அதுக்கு அடுத்தது மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன். மூவ் ஆனோடனே ஒரு நல்ல பேங்கிங் செக்டரில் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஜாப் கிடச்சிது. இப்போது அங்கேருந்து என்னோடய கெரியரை டெவலப் பண்ணி நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் பார்க்லேஸ் பேங்கிங் செக்டார். அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். தென் இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ரீசன் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ என்னோட டெவலப்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எனக்கு நடத்தின ஸ்டாஃப்ஸ், என்னோட காலேஜ் தான். ஸோ ஐ கான்ட் ஃபர்கெட் தட். தட்ஸ் இட். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் மகாலட்சுமி. நான் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் யூஜி முடித்தேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பேட்ச் 2014 to 2017. நான் இப்போது யாழினி ஃபுட்ஸுன்ற பேரில் சில உணவுப் பொருட்களை விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். யாழினி ஃபுட்ஸின் விற்பனை பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா மிளகு, மலைத்தேன், ஆவாரம் பொடி, திரிகடுகம் பொடி, நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதில் 2 இருக்குது இப்போதைக்கு. கருப்பு உலர் திராட்சை, பாதாம், கஸ்தூரி மஞ்சள் மற்றும் கறிவேப்பிலை பொடி. இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு 200 கிராம் பேக்கில் இருந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோவில் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா பொருட்களோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்ற விவரத்தை கான்டாக்ட் நம்பர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Thanks for watching. Hi everyone, this is Rajalakshmi. I have completed my BSc Computer Science from Mahalakshmi Women's College of Arts and Science in the year 2013. At this moment, I would like to thank my college and staff members who are all behind my success. After completing my college, I started my career as a process associate in a MNC company. Along with that, I did my MCA in correspondence. After that, I started my career as a trainee in a software company. Now I have 3+ years of experience in IT industry. Currently, I am working as a IT engineer in a company called HP. I am really happy and proud to say I am a software developer. Thanks for giving me this wonderful opportunity for sharing about the career. Thank you. Hi, my name is Vinolia Marcus. I graduated BCA in the year 2010 in Mahalakshmi Women's College of Arts and Science, and I also did my Masters in Computer Application and Bachelor's in Education later on. I am one of the trustee in Ebenezer Jagannath Marcus Matriculation Higher Secondary School, Chennai. I'm in the UK right now. I've been volunteering with the local schools. I've also had the opportunity to work with the schools for children with disruptive behavior. I would like to share my wonderful experience in Mahalakshmi Women's College and how it made me a bold and a better person as I am today. 13 years ago, when I joined Mahalakshmi Women's College, I was a bit reluctant to go to MWC, that's what we call, for various reasons. It was my mom
who encouraged me, saying, if you would go to a famous college or a city college, you would be one among the 99, but here you would shine. Her words persuaded me to go to MWC. When I entered the college for the first time, I saw my school friend running toward me, and I felt very happy seeing her, and her friends became my friends. It did not take much time for me to make my very own friends. I made friends with most of the students across all year groups and departments. I should also mention about every staff, teaching and non-teaching, for creating a friendly and a comfortable environment. MWC gave me a lot of opportunity to showcase my talents, such as comparing, dancing, singing, orator, and leadership skills. Being assigned as the role of a representative, I made sure that I did the best to the satisfaction of my peers and my teachers. One of my dearest teachers in the college, who taught me 12 years ago, says that she tells the current batch students that I am a role model leader. That was the moment of pride. My teachers encouraged me and trusted me in everything that I did, be it small or big. They had high hopes on me, and that made me push myself to do the best in everything that I did. I owe to my teachers and the management who supported, guided, encouraged me, and made me who I am today. I hope each and every one of you will rise and shine at Mahalakshmi Women's College. Hello everyone, hope you're all doing good. Let me introduce myself first. I'm Mani Chandrasekhar, your alumni. I'm studied BSc Computer Science in Mahalakshmi Women's College of Arts and Science at the batch of 2015 to 18. After completing my UG, I got a job and I started working, and still I'm working. At the same time, I'm an entrepreneur now. In last year, we start our own business in Pattavidam. It's a DDP and Xerox shop. Our shop name is Vani DDP Designing and Xerox shop. Okay. Why I am here is I'm gonna share my experience about how to start a business, how to promote your business in a right way, and how to parallelly manage your both business and work. This business idea came from my mom, because my mom had 15 plus years of experience in DDP and designing field. So we thought, why don't we start our own shop in our area? At the same time, my mom lost her job because of some reasons, and after that she's searching for a better opportunity. That time only I spoke with them about this business. So my mom also agreed with that, but we don't have that much amount in hand. Okay, because the machine cost is too expensive, so we applied for a loan. Fortunately, we got approved for a loan, and after done with all the investments and other procedure, we opened our shop in December 2019. In the beginning stage, we don't get any customers, we don't get any profit, but we don't fed up. So we think about how to promote our business. Okay. At the time, I thought, why don't we promote our business in social medias? Then I am working with these things. I'm creating our shop website and a page, Insta page, FB page, and I gave some ads for our shop. After doing all these promotions, we get even more customers compared to the beginning stage. Okay, seriously, Google helps us a lot. Only because of the Google, our shop reach so many areas. ஏன்னா கூகுளில் கொடுத்த ஆட் ஆகும் அந்த பேஜ்னால தான் நிறைய இடத்துல ரீச் ஆச்சு. ஓகேவா, அது மாதிரி ரீச் ஆனது நல்லா போயிட்டு இருந்தது. அண்ட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் 4 months, கோவிட்
இஷ்யூனால பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட கெரியராக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணணும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்காகவும் அதை கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்காக நில்லுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் அது கரெக்டுன்னு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து விடாதீங்க. இப்போ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே தான் இருக்கும் இந்த டைமில். ஸோ அதுக்காகலாம் வந்து ஓகே இதை வந்து விட்டுடலாம், நம்ம வேறு பார்க்கலாம், அது மாதிரிலாம் போகவே போகாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் தான் ஸ்டெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது இதுவாக இருக்கும். சரியா? ஸோ எதுவுமே கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை வந்து சக்ஸஸில் போய் முடிங்க. அதை அப்படியே விடக்கூடாது. அண்ட் எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். கூட இருக்கிறவங்களையும் வந்து எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கற்றுக்கிறதுல போயிட்டு உங்களோட இதெல்லாம் பார்க்காதீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க. தட்ஸ் நாட் அ ரைட் திங். அதே மாதிரி வேற என்ன சொல்லணும்? ஆமாம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஈஸியாக நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல. ஏன்னா அம்மா தான் பார்த்துக்க போகிறாங்க, நான் ஆஃபீஸ் போயிடுவேன். இப்போ கூட எனக்கு ஆஃபீஸ் வந்தால் நான் ஆஃபீஸ் போயிடுவேன், அம்மா தான் பார்த்துப்பாங்க. அது மாதிரி ஏன்னா இப்போ வரைக்குமே எங்கள் ஷாப்புக்கு வந்து எம்ப்ளாயீஸ்லாம் யாருமே கிடையாது, நானும் அம்மாவும் பார்த்துப்போம். அப்பா அதுவும் கூட கம்பெனியில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நாங்களே பார்த்துப்போம். எம்ப்ளாயி வைக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இன்னும் வரல. சூன் அதுவும் வரும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் அதுவும் வரும். ஓகேவா? அது மாதிரி தான் எனக்கு இவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எப்பயுமே பாசிட்டிவாக யோசிங்க. நம்ம ரைட்டாக பண்ணால் அது ரைட்டாக தானே நடக்கும். தப்பாக ஆச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் நடக்கும் தான், மிஸ்டேக் நடக்கும், லேர்ன் பண்ணிக்கோங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்காகலாம் ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது கிவ் அப் பண்ணிட்டுலாம் எப்பயுமே போகாதீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆல் தி பெஸ்ட். இனிமேல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம காலேஜ் மகாலட்சுமி விமன்ஸ் காலேஜுக்குமே ரொம்ப ரொம்ப ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் போடுற அந்த டிவியில் வந்துச்சு போகிறதா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், சீரியஸ்லி ப்ரௌடாக தான் இருக்குது எனக்கும். அண்ட் இங்கே எனக்கு இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டைமில் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் ஜோதி மேம். நீங்களும் ஒரு ரீசன். நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா நீங்களும் ஒரு ரீசன். அது நான் அதை வந்து இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னு இருந்தால் அது எவ்வளோ இதுவாக இருக்கும்னு தெரியல. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், நான் இங்கே இருக்கேன், நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், இப்போ நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு மெயின் ரீசன் வந்து ஜோதி மேமும் கூட. அது அவங்களுக்கு தெரியும் ஏன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேபி நான் அப்போ சொல்லியிருந்தாலும் அது பெருசாக இருந்திருக்காது. இப்போ சொல்லும் போது இட்ஸ் ரியலி நல்லா இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்குமே கூட. அண்ட் இவ்வளோதான். எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா இருங்க, எப்பயுமே நல்லா திங்க் பண்ணுங்கள், நிறையா கற்றுக்கோங்க. இப்போ இருக்க டைமில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ரைட் டைம். இதை விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு கற்றுப்போம். பட் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அப்போ இருக்காது. நீங்கள் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போயே கற்றுக்கோங்க. ஸ்டில் அப்போ அதெல்லாம் பண்ணாததுனால தான் ஸ்டில் நான்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். Here I'm going to talking about our esteemed institution of Mahalakshmi Women's College of Arts and Science. I'm also one of the student who has completed BSc Computer Science in our college 2014 to 2017 passed out student, and then I have started my career in VFS Global Private Limited as a visa officer past 2 years, and then I have shifted to SI UK. It's completely visa department in airlines. And Mahalakshmi institution is the best campus where we can improve our knowledge, develop our skill. So please utilize this opportunity to be focused on your career and studies. You will be getting a bright future definitely. Thank you so much for giving this opportunity to me to explain about my career and our institution. Thank you so much, especially our department of BSc Computer Science. Thank you all. Hi all. Myself S. Sharmila. Good evening ma'am. Good evening my dear friends, my juniors and of course my seniors. I feel privileged and happy to share the moments and views of this great institution.
I pursued business administration for the academic year 2005 to 2008, which was headed by my sweet HOD, Mrs. Shantavadini ma'am, and followed by her team. It gives me immense pleasure, and I am so delighted to share my views. To start off with my current position, let me start with a superb quote: "Education is the most powerful weapon where you can use to change the world." I strongly believe in this because education is going to shows us the positive way to develop the positivity things in our mind. I would strongly support this quote because without education, to this present scenario, we can't think of what is going to happen next. So I feel so privileged that I am one of the alumni of part of my family of WCS. To start up with my current role, I am working as an assistant professor in Bhaktavachalam Memorial College for Women, which is located in Korattur, in the Department of Business Administration and PGHRM. I completed my BBA in our esteemed college, and I was waiting for my PG degree to complete there, but it was my bad luck that on that period I think no PG courses were available there. When I was in that college, the only PG course which was availed in that college was MSW. Yes, I really remember MSW. And I completed my MBA, and I completed my MPhil, and I completed my SET. And as of now, I'm going to complete my doctorate. Most probably by this year end, I'll be getting my Viva O's, and hope I'll be completing my doctorate soon. And it gives me immense pleasure in sharing many views and thoughts to you girls. As of the college is concerned, every children or every student will have a dream come true, like after completing the schooling, which college we are going to enter, or which college suits us, whether the college gives us more freedom to talk, to do the things what we actually require. Touch wood, personally I feel Mahalakshmi College was a superb college which gives you or the place actually gives you the positivity of things to get developed. When I was pursuing on that year 2005, it was a co-ed college. By the end of the third year, say for example 2008, it has completely converted to a women's college. We were the batch where we enjoyed both co-ed as well as the complete women's college. And talking on the part of my department, it was a beautiful department. When I was studying, that was an awesome period where our talents are completely exhibited. Yes, we are in a area where we try to develop our talents. Plus, the college has given us the right space to use the talents. Plus, seriously, I would personally recommend. I would personally tell all the students, those who are pursuing there and those who have an idea to pursue to get a degree from Mahalakshmi College. I would personally tell you that was the best college where you can pursue your degree. It is not only teaching your subject knowledge alone. I feel that all the staffs from the principal and from the management and from the department point of view, everybody will pour you knowledge in abundance to develop your positivity and strength in all the people. This is on the part of the students. I'm telling you, that was a beautiful area actually. See, after completing my UG there, I have did all this degree. So I would tell 100% sure that without the staff who feed us the knowledge, the things, without them we could not do anything. We could not succeed. I think they are the pillars, and they stand near us to tell us what is good and what is wrong in our path of life.
I feel so privileged, like I'm a part of this family, as well as my HOD ma'am has given me given me a chance to tell about my views and my thoughts on my college. I always and personally recommend my college as a best college. See, I was working, at present I am working in a Bhaktavachalam college, and I was being a part of Mahalakshmi College, and I studied my MBA in Ali Muhammad Salih College, Muttar Pudupet, and I did my MPhil in St. Peter's University, and I'm doing a PhD in Bharatiyar University. All these things would never be happen if my ma'am, Shantavadni madam, plus her team and my teammates. And when 2005, we were nearly actually 12 to 13 students, if I remember, in my batch. Most probably everybody got married, and we are still in touch with them. And we used to share all the college days. We used to play a lot there. The staffs are not like staffs, they are the next mother to us. They teach us, they even share their views. They will tell us the positive and negative things in life. They used to share many things. Seriously, girls, there should be someone to guide us. It can be either your parents, or it can be either your gurus. So as of myself, or as of my, I'm considered, both my parents are working. So I feel the difficulty of I was missing someone to tell me what is right, what is wrong, because both are working. They will go off morning, they will go off to their work. Then when I come to college, I feel my teachers as my or my gurus as my parents, because half of the time we are spending with them. They tell us everything. They share us everything. The knowledge they equip in us was amazing. Seriously, girls, it's amazing. I personally feel that my department would be the best department. To teach, to be in a friendly manner, to have a mother to touch everything, all superb. And I'm very happy to be one of the part of this marathon. I thank my HOD ma'am, Shantavadni madam. I used to see her in valuation time. Yes, I used to see her in valuation times. Till now I haven't contact with her. What makes me to come to this profession? I would say that the staffs, they tell us. The staffs, they the teachers or the staffs, they teach us. எதனால இந்த ப்ரொஃபஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, I would tell Mahalakshmi College, since as I already told, both my parents are working. எனக்கு அந்த பக்கத்துல இருந்து I won't, I'm not getting anything fulfilled. அந்த டைம்ல படிக்கிற டைம்ல 2005 2008 எல்லாம் பாத்தீங்கன்னா not very much mingled with parents, since they are working. The only thing which I can mingle with is my staff members. Yes, of course, my staff members, they won't treat us this stood. என்னது நீங்க பசங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம், அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷனே எங்க கிடையவே கிடையாது. we learn many things from them. நாங்க நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து கத்துருக்கோம். நிறைய குட்டி குட்டி சேட்டைங்களாம் பண்ணிருக்கோம். பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்டா அப்படின்லாம் இல்லை. அந்த டைம்ல இருக்கும்போது இருக்கிற அந்த சின்ன சின்ன பிளே திங்ஸ், சின்ன சின்ன கலாய்ச்சல் எல்லாமே இருக்கும் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்றது, நான் ஸ்டாஃப் தானே நீ ஸ்டூடெண்ட் தானே, அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸே இருக்காது. சீரியஸ்லி கேர்ள்ஸ், டிஸ்டன்ஸே இருக்காது. இப்போவுமே மேம் கிட்ட நாங்க பேசும்போது, மேம் நீங்க அக்கௌண்டிங் எடுத்தீங்கல்ல, ஸ்டாட்ஸ் எடுத்தீங்களே, எனக்கு 2 மேம் கிட்ட இருந்து இப்ப டச் கிடையாது. ஐ வுட் பர்சனலி ரெக்கமெண்ட் தி அப்கமிங் ஜெனரேஷன், அங்க படிச்சுட்டு இருக்கவங்க, படிக்க ஐடியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றேன், தட் காலேஜ், தட் இன்ஸ்டிடியூஷன் will show you the
right path for the success in your career. I promise you. சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் நான் சொல்லவே இல்லை. எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலுமே கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது என்னை வந்து ஏனியில் ஏற்றி விட்டது வந்து மகாலட்சுமி காலேஜ் தான். அதை நான் எங்கேயும் எப்பயுமே பெருமையாக சொல்லுவேன். பிகாஸ் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வரும்போது காலேஜ் பற்றி ஒன்றுமே தெரியாது. சீரியஸ்லி கேர்ள்ஸ், காலேஜ் பற்றி ஒன்றுமே தெரியாது. த ஒன்லி திங் what is the main reason I joined, parents உடைய மோட்டோ இருக்குல்ல, கிட்ட இருக்கு, அதுதான் ஒன்லி திங். பட் மற்றபடி எனக்கு ஒரு சிட்டி காலேஜ்குள்ளே போய் படிக்கணுமோ, இதை வந்து இந்த காலேஜ் எப்படி இருக்கும், எதை பற்றியுமே எனக்கு தெரியவே தெரியாது. உள்ளே போனேன், ப்ராஸ்பெக்டஸ் வாங்கினேன். ஓகே, why can't we do business administration எனக்கு தோணுச்சு. business administration எடுத்துட்டு I started my career there. பை காட்ஸ் கிரேஸ் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட்ஸ் வரைக்கும் என்னுடைய எஜுகேஷன் சைடில் எனக்கு எந்த ஒரு ஃப்ளாஸும் இருந்ததே இல்லை. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு ஹேண்டில் பண்ண யூஜி ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, பிஜி ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ கூட மேம் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், மேம் பிஜி கோர்ஸ் ஏதாவது ஆரம்பிச்சிங்களா, பிகாஸ் அங்கே பிஜி கோர்ஸ் கண்டிப்பாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஐ வுட் பி ஒன் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் என்ரோலிங் தேர். ஸ்டில் ஐ ஹாவ் டச் வித் மை ஸ்டாஃப் members. It gives me an immense pleasure in sharing all my views and thoughts to you girls. Take this word as a strength and that gives you more positivity in your life. And the college ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ் தான்ப்பா. எங்கே போனாலும், நான் பிஜி படிச்சிருக்கேன், எம்ஃபில் படித்தேன், எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அந்த பாசிட்டிவ்னஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் பார்த்தீங்களா, அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஐ ரியலி மிஸ் தட் காலேஜ். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்குள்ளே என்னால் வரவே முடியல. ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் எண்டவர்ஸில் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா ஷுவர்லி ஐ வுட் ஜாயின் அண்ட் ஐ வில் ஹாவ் அ பர்சனல் டாக், டைரக்ட் டச் கண்டிப்பாக, டைரக்ட் டாக் கண்டிப்பாக உங்களோட நான் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுவேன். I'm waiting for the chance to share my experience of this college. அந்த காலேஜ் கிட்ட நின்று சொல்லும் போது அதுதான்ப்பா கெத்து, வேற எதுவுமே கிடையாது. I congratulate the college, I congratulate the great institution, plus my department. மேம், இன்னும் கூட நீங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு should have நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் எங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் இன்கல்கேட் பண்ணீங்களோ, நாலேஜ் ஷேர் பண்ணீங்களோ, அதே மாதிரி ஒரு பேட்ச் பசங்களுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. பட் வந்து ஆன் மை பார்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் மேடம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி மேம், ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ற நினச்ச விஷயத்த நான் இப்போ இந்த மேரத்தானில் ஷேர் பண்ணுறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் I thank God to be one of the member in this family. All the best girls. படிங்க, நல்லா படிங்க, rock and give a pride to our Mahalakshmi Women's College. Rock it girls and you'll do. Thank you madam, thank you so much. Hi everyone, I am Deepalakshmi, former student of Mahalakshmi Women's College of Arts and Science, belong to Computer Science Department in the year 2009 to 2012. I started my career in Velamal Metric Higher Secondary School as a Smart Board Coordinator. Later, I completed my PG and as well as BA. In the year 2018, I started my career in Aditya Vidyashram School as an admin. Now, I have been promoted as a primary coordinator in the same institution. In this moment, I thank my principal ma'am, my HOD ma'am, Mrs. Jyoti, and my staff members, Mrs. Mahalakshmi ma'am, Mrs. Krishna Lakshmi ma'am, Shailaja ma'am, Vidya ma'am, everyone. I am very thankful to them for being a ladder for my growth. And dear all, keep dreaming, keep trying, keep struggling until you reach your goal. Thank you everyone. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயா ஜெகநாதன். நான் மகாலட்சுமி விமன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். என்னுடைய பேட்ச் 2014 to 2017. நான் ஜே லைஃப் ஸ்டைல் என்னும் பெயரில் ஆண் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் தேவையான ஆடைகள், அலங்கார பொருட்கள், பரிசு பொருட்கள் அனைத்தையும் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்கிறேன். என்னிடம் குறைந்த விலை முதல் அதிக விலையுடன் கூடிய அனைத்து பொருட்களும் 100% தரமான பொருட்கள் என்னிடம் கிடைக்கும். இப்போது வாங்க வீடியோ மூலமாக
என்னுடைய பொருட்களை பார்வையிடலாம். முதலில் சாரி, பூனம் சாரி, சாஃப்ட் சில்க் சாரி, சாஃப்ட் லினன் சாரி, சாஃப்ட் டிஷ்யூ சாரீஸ், செட்டிநாடு காட்டன் சாரி, பனாரஸ் காட்டன் சாரி, பத்திக் காட்டன் சாரி. அடுத்தது சுடிதார். காட்டன் சுடிதார் மெட்டீரியல், காட்டன் சுடிதார் ரெடிமேட், டாப், லெகின், பட்டேலா பேண்ட், ஷால், சந்தேரி சில்க் மெட்டீரியல், ரயான் மெட்டீரியல். அடுத்தது சில்ட்ரன் ட்ரெஸ், நியூ பார்ன் பேபி கிஃப்ட் செட், நைட் ட்ரெஸ், பட்டு பாவாடை, வேட்டி சட்டை. அடுத்தது அலங்கார பொருட்கள், பெண்களுக்கு தேவையான வெட்டிங் செட், கம்பல், ஜிமிக்கி, வளையல், நெக்லஸ். அடுத்தது பரிசு பொருட்கள், பென்சில் டிராயிங், மொசைக் ஃப்ரேம், 3D ரிப்ளிக் டால், கீ செயின், கஸ்டமைஸ்ட் டேபிள் டாப், இவை அனைத்தும் கிடைக்கும். இப்போது வாங்க என் ஃபீட்பேக் வீடியோஸை இப்போ பார்க்கலாம். என் கூட ரீசெலராக ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். At this very onset, I would like to express my heartiest thanks to the Mahalakshmi family, the principal and the HOD Sangeeta ma'am, Department of Microbiology, for giving me this opportunity. I would also like to greet my friends, my seniors and my juniors, and I would like to extend my warm regards to my HOD who headed during my batch of 2006 to 2009, Mrs. Thangalakshmi ma'am, who has been a constant support for me. Thank you so much, ma'am. I do remember the first day when I stepped into the college, fresh from school, with high of aspiration, with iron hope and lots of dreams. And where I stood there and one way paved me the direction to Mahalakshmi College. I finished my BSc Microbiology and I did my MSc Microbiology in Ramakrishna College in Coimbatore, and I did my international project in Newcastle disease virus in Madras Veterinary College. Soon after, I joined in Meenakshi Ammal Dental College as a lecturer in Department of Microbiology. I handle classes for MDS, BDS, physiotherapy, allied science and for nursing students. I have guided many students for their paper and poster presentation and won prizes. I had conducted many national level conferences in my department. I strongly believe that for any achievement or success, the foundation must be strong, and that Mahalakshmi has given me and made me stand where I am now. Trolling down my memories of Mahalakshmi, I still remember the days running away from my HOD, bunking classes, getting scolding from us, being an outstanding student, and I was one of the notorious student of the batch, and I hope all my staff still remember that. All this changed because of one person, Mrs. Thangalakshmi ma'am, who molded us. Thank you ma'am for all your constant support, and I would like to thank Sangeeta ma'am for being a person who is always guiding to us. Thank you ma'am for all your love. I would also thank all my staff, Sheila ma'am who mingled with us in a friendly way, IT ma'am, entomology ma'am who tolerated us and molded us in such a way that we all achieved our goal. Thank you all. And how can I forget a person, the only man in a women's college, Tamil sir, and I proudly can tell that I was the only French student in Mahalakshmi College sitting in Tamil classes, and I would like to always listen to the way that Tamil sir narrates the historical stories, and that one line where that Pasalai no avalum nokinar avanum nokinar, I could never forget sir, where all Tamil students sleeping and I was only one who was listening to your stories. Thank you sir for all your constant support. I also remember the other combined classes, the English classes, language classes, the personality development classes, which all molded us together and made us where we are today. Thank you all the staffs of Mahalakshmi. Cherishing memories which I remember, one is where the college became from co-ed to a women's college. That was a fun-filled period. And I do remember the time where we did cultivation in our college, where we grew groundnut with Rhizobium species, and then we went for the entomology field work, making of insect boxes. So all these are the glowing memories which I remember of Mahalakshmi. The Mahalakshmi ambience will give you a positive vibe which will make you feel a homely experience, and the staffs who will give their motherly love which will melt you a lot. I always enjoy my teaching profession.
assistants, my professors, lecturers and HOD were an ideal example of open-end mind that made us fully comfortable with their warm and open-minded attitude. I am very glad for my teaching profession as my professors has raised my self-esteem to a very high point. The former President of India, Honorable APJ Abdul Kalam, he used to praise his school teachers and professors during his tenure as a president and scientist. He used to visit them often to seek their blessings. So my dear friends, my juniors and my seniors, whatever position you may be or whatever level you may be, you must have magnanimity, selfless service, dedication, broad-mindedness and moral ethics. And I like to thank all the Mahalakshmi family for giving us this opportunity and making us what we are today. And I wish that Mahalakshmi will reach more decades with flying colors. Thank you. Hi everyone, this is Sajita. I did my BSc Computer Science in Mahalakshmi Women's College in year 2010 to 2013. I still remember the first day when I stepped into the college because it was a dream for me as I'm the first graduate in my family. I really felt so proud on that day. After joining in college, in first year itself I got married. That was in year 2011. Even after marriage, I got full support from my husband, teachers and friends so that I was able to successfully complete my UG with good percentage. Not only for education, they also gave equal importance to extracurricular activities. Some lecturers whom I admire the most in my college days was Maha ma'am, Anita ma'am, Sridevi ma'am and Ishba ma'am. I think they were the perfect examples of good lectures. Beyond the lecture, some words which they said made me feel a parent in them. And particularly, I can't forget the advice given by Vidya ma'am. She said, women should always be independent. She should definitely go for any job, even the income is low, never bother. It will be helpful in some way. After completing college, I couldn't start my career as I had to look after my 2 kids. Just before 2 months, my husband started a new YouTube channel named Cook with JP. This is the channel icon. This is our channel link. We have uploaded 25 videos till now. I have shared some of our videos with you all. Please support us by subscribing our channel and also sharing with your friends and relatives. Finally, I thank Jyoti ma'am to give me this opportunity to share this video about my college. Thank you. இந்த 2 நாள் அவங்க எப்படிலாம் ஷைன் ஆனாங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மெமரிஸ், அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. உலகை நகர்த்தும் இயற்கை கடிகாரம் தாங்க அப்படிங்கிறது இதுதாங்க எங்கள் மகாலட்சுமி கேர்ள்ஸ். Thank you so much for the alumnus for sharing your memories and your experiences. Special thanks to our management, principal ma'am, staff coordinators, student coordinators, those who all supported for us. Thanks for your support. Keep supporting us.